வணக்கம். இன்றைக்கி சேனக்கிழங்கு மசியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு சேனக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் ஒரு துண்டு புளி சேர்த்து குக்கரில் வேக வச்சு துண்டு துண்டாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், 4-5 பல் பூண்டு இடித்து வச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 2 மேஜைக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்து பருப்பு தாளிச்சுக்கலாம். ஒரே ஒரு மிளகாய் வத்தலை கிள்ளி சேர்த்துக்கோங்க. அரை தேக்கரண்டி பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பொடிசை நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, மசிச்சு வச்சுக்கிற பூண்டு, ஒரு சின்ன பச்சை மிளகாய் சிறிதாக நறுக்குனது, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த எண்ணெயிலேயே. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினோன்னா கரைச்சி வச்சுக்கிற புளி தண்ணியும் சேர்த்து கொதிக்க விட்டுருங்க. கொதி வந்ததும் 1 தேக்கரண்டி மிளகாய்த்தூள், 1.5 தேக்கரண்டி மல்லித்தூள், அரை தேக்கரண்டி மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதித்து பச்சை வடைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச சேனக்கிழங்க நல்லா மசித்து இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஏற்கனவே வேக வச்சதுனால ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டால் போதும். இப்போ வாஷ் பண்ணி சிறிதாக கட் பண்ண மல்லி இலையும் தூவி அடுப்பை ஆஃப் பண்ணால் சூப்பரான சேனக்கிழங்கு மசியல் தயார். இது தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம் இது கூட சாப்பிட்டாலும் ரொம்ப சுவையாக இருக்கும், சத்து நிறைந்தது. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.